ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அருள் செய்கிறவரும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவருமாய் இருக்கிற பரலோக பிதாவினுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 484 பாமாலை 320 பாடுவோம். என் முன்னே மெய்ப்பர் போகிறார், நல் மெய்ப்பராக காக்கிறார். கீதம் 484 பாமாலை 320 பாடுவோம். Amen.
நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு
மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிக்கு பாவம் செய்திடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை பணியில் உலகில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றுவோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும் விடுதலை பெறும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழ உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மனந்திருமுற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலக அன்பு கூர்ந்தால் பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களால் சூழப்பட்டிருக்கிற நாங்கள் எங்கள் சுவாப பலவீனத்தினாலே நிலை நிற்க திராணியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. எங்கள் எல்லா மோசங்களிலும் தாங்கவும் எல்லா சோதனைகளிலும் கடந்தேறவும் தக்க பலத்தையும் ஆதரவையும் கட்டளையிட்டுள்ளபடி இலாண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷவாக்கி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசே கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். பல இடங்களிலிருந்து நம்ம எல்லாரும் ஒன்றாக இந்த தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவர்கள் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களுக்காக
அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளை CSI திருவள்ளூர் டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை நாங்கள் தயாரித்து வழங்குவதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க ஜெபிக்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை நாம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். இதற்கு நமக்கு மிகவும் அவசரமாக ஒரு அப்டேட் வெர்ஷன், ஒரு வீடியோ கேமரா ஒன்று தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை சொன்னால் நீங்கள் தாங்க முன் வரலாம். உங்களால் இயன்ற அளவு நீங்கள் கொடுத்து இதை வாங்குவதற்கு உதவி செய்யுங்கள். நிச்சயமாகவே இது எல்லா மக்களுக்கும் மிக பிரயோஜனமாக இந்த ஊழியம் அமைகிறது. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தவர்கள் இதற்காக உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த பாளையங்கோட்டையை சார்ந்த திரு ஹாரிஸ் துரைசிங், டெப்டி ஜெனரல் மேனேஜராக தூத்துக்குடியில் உள்ள ஒரு கெமிக்கல் கம்பெனியில் அவர் பணியாற்றி கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டைசி ஹாரிஸ், LIC ஆஃப் இந்தியா, திருநெல்வேலியிலே அவர் பணி செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக அன்புக்குரிய மகன் என்ஜினியர் ஜெஃப்ரின் தாமஸ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் அவருடைய இரண்டாவது மகன், அன்புக்குரிய மகன் ஜெரமி ஸ்டீஃபன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அருமையான பெற்றோர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய பேராயர் அலுவலகத்திலே முன்பாக சிறப்பாக பணி செய்த திரு SCV சாமுவேல் அவர்களுக்காகவும், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சந்திரா சாமுவேல் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறபடி, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்திருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களாகிய ஆரோக்கியத்தையும் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான உயர்வையும் ஆண்டவர் கொடுத்து அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு பல வகையிலே ஜெபிக்கிற உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காற்றலோரமாக மோதும் ஸ்தானத்திலும்
பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டே சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்வேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். பின்னில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீரே பேசும், உம்முடைய ஜனங்களை நீ சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் திருப்பணியில் பெண்கள். வேதத்திலே ஆண்கள் மாத்திரமல்ல, ஏராளமான பெண்களும் கூட ஆண்டவருடைய உன்னதமான ஊழியங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை குறித்து தான் நம்மளோடு கூட இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீடர்கள் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அவருடைய சீசர்கள் அவரோடு கூட எப்பொழுதும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாம் இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமான இங்கு ஸ்திரீகளும் கூட பெண்களும் கூட ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். எப்படி ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள்? அவர்களுக்கு இருந்த ஆசைகள் மூலமாக இன்னும் பல வகையிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வேதத்திலிருந்து இந்த ஆண்டவருடைய ஊழியங்கள் பெருகுவதற்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் அவங்க மகிமைப்படுத்தினார்கள், ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவருடைய ஊழியத்தின் மூலமாக திருச்சபைகள் வளர்ச்சி அடைந்தது, திருச்சபைகள் பெருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அதை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து நாம் சிந்திக்கலாம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்ற நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். இங்கு நாம் பார்க்கிறோம், இங்கு கொரிந்து திருச்சபையில உருவாகுவதற்கு காரணமாக இருந்த நபர்களை குறித்து நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். இந்த பட்டணத்திலே இங்கு ரோமிலிருந்து வந்த ஒரு தம்பதிகள் யாரு? அதைத்தான் இங்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, இந்த தம்பதிகளை நாம் பார்க்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் இங்கு கொரிந்து பட்டணத்துக்கு செல்லுகின்றான்.
இவர்களை பார்த்தோன்னே இவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு அதிகமாக என்ன செய்தான்னா ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். இந்த கொரிந்து பட்டணத்தில் பல வகையான பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், நொட்டோரியஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டேன், பாவத்திற்கு பெயர் போன ஒரு பட்டணங்கள். இந்த பட்டணத்துல இவருடைய ஊழியத்து நிமித்தமாக ஏராளமான ஆத்துமாக்கள் என்ன செய்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்டாங்க என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அநேக நாட்கள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவருடனே கூட போனார்கள். இந்த கொரிந்து பட்டணத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவருடைய வீட்டுல பவுல் அப்போஸ்தலன் தங்கியிருந்து 1.5 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஊழியம் செய்து ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த தம்பதிகள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவுலோடு கூட சீரியா தேசத்துக்கு பிரயாணம் பட்டு ஊழியத்திற்காக செல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆக்கில்லா மாத்திரமல்ல, பிரிஸ்கில்லா அவனுடைய மனைவி பிரிஸ்கில்லா அவளும் இந்த ஊழியத்துக்கு செல்லுகிறாங்க. நீங்க முதல்ல பார்க்கும் பொழுது இங்கு ஆக்கில்லா பெயர் முதல்ல வருகிறது, 2வது அவனுடைய மனைவி பிரிஸ்கில்லா வருகிறது. ஆனா நீங்க இந்த 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ரொம்ப இன்வால்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்கில்லாவாக இருந்திருக்கலாம். அது மாதிரி இந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க 6 இடத்துல இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 இடத்துல ஆக்கில்லாங்குடைய பெயர் முதல்லையும் பிரிஸ்கில்லா என்ற பெயர் 2வதாக வருகிறதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்கில்லா ஒரு பெண்ணா இருந்த பொழுதும் கூட ஊழியத்துல ஆண்களுக்கு நிகராக அவள் ஊழியம் செய்கிறதாக நம்ம வேதத்தில் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறான். அங்கு அது ரோமருடைய காலனி ஆதிக்கத்திற்குள்ளாக அங்கே இருக்கிறது. அங்கே சபைகள் எல்லாம் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. இதை பவுல் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் ஆற்றங்கரையில போய் பிரசங்கம் பண்றாங்க சாயங்கால வேளையில. அப்போ அங்க ஒரு பெண் வருகிறாள். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள். இந்த லீதியால பார்க்கிறோம், அவ குடும்பத்தார் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இப்ப லீதியால் தான் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து ஊழியம் செய்யும்படியாக அழைக்கின்றதாக பார்க்கிறோம். அவங்க அங்க அநேக நாங்கள் தங்கியிருந்து என்ன செய்தாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க. லீதியாலும் அங்க என்ன செய்தான்னா அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையோட முதல் விசுவாசி இந்த லீதியாள் தான். ஐரோப்பா கண்டத்திலே முதல் விசுவாசி இந்த லீதியாள் பார்த்துக்கிடுங்க. அப்ப லீதியாலும் சேர்ந்து என்ன செய்தான்னா ஊழியம் செய்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஏராளமான சபைகள் அங்கு உருவாகிறது. பிலிப்பு பட்ட சபைகள் உருவாகிறது, கொரிந்து பட்ட சபைகள் உருவாகிறது பிரிஸ்கில்லா மூலமாக. இப்படி பெண்கள் இது திருச்சபை உருவாகிறதற்கு மிக மிக முக்கிய காரணமுடையவர்களாக இருக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இந்த உலகத்துல பெண்கள் எதுக்குமே ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லி கொண்டு வந்தார்கள். ஊழியத்திற்கு அவங்கெல்லாம் என்ன செய்திருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக கூட ஆண்டவர் சபைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்தாங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் என்ன செய்யலாம்னா பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு யார் அர்ப்பணித்தாலும் கூட அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இந்த பெண்கள் தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தர் உருவாக்கினார். இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள இந்த சபையை பற்றி நீங்க 4 அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அந்த சபையார் நினைச்சுதாங்கன்னு அனுபவிச்சாங்க.
அதற்கு மத்தியிலும் கூட கர்த்தருக்காக வைராக்கியம் என்ற ஒரு சபை இந்த பிலிப்பு பட்டணத்து சபை பார்த்துக்கிடுங்க. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் விசுவாசி லீதியாள். அப்போ இவர்கள் மூலமாக சபைகளை தேவன் என்ன செய்தார்னா உருவாக்குகிறார். கொரிய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல். அங்கு போதகர் பாலியாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் இப்பொழுது இல்லை. ஆரம்ப காலத்தில் அவருடைய சபையில ஒரு 60-90 விசுவாசிகளாக இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. பிறகு நாளடைவில் அந்த சபை ரொம்ப அதிகமாக பெருகிவிட்டது. நான் ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது 1964ஆம் ஆண்டுல அவங்களுடைய சபையில ஒரு 3000 பேர் என்ன செய்தாங்கன்னா இருந்தாங்களாம். தொடர்ந்து அவர் அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள் என்ன செய்தாங்கன்னா உருவாக்கினாங்க. ஒரு 10 பேர்லேருந்து 15 பேர் சேர்ந்த ஒரு ஜெபக்குழு. இப்படியே ஜெபக்குழுவை என்ன செய்தாங்கன்னா உருவாக்கி 5 வருடத்துல என்ன செய்தாங்கன்னா ஒரு 18,000 ஜெபக்குழுவை உருவாக்குனாங்க. அது ஏராளமான புதிய புதிய ஆத்துமாக்கள் என்ன செய்தாங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க. வெறும் 3000 பேர் இருந்தவங்க ஜெபக்குழுக்கள் மாத்திரம் 18,000 ஜெபக்குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக நான் அதை குறித்து நான் மீண்டும் வாசித்த பொழுது 50,000 ஜெபக்குழுக்கள் அங்கே என்ன செய்தாங்கன்னா இருக்காங்களாம். இதுல 47,000 ஜெபக்குழுக்களை பெண்கள் தான் என்ன செய்தாங்கன்னா அந்த ஜெபக்குழு லீடராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு அதிகமான விசுவாசிகள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல 60-90 பேர் இருந்தாங்க. பிறகு ஒரு 3000 பேர் இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு பல லட்சங்கள் அந்த சபையில உறுப்பினராக இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்குள்ள பெண்கள். 50,000 பிரேயர் செல்ஸ்ல 47,000க்கு அதிகமான பிரேயர் செல்ஸ்ல பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்களால் நம்ம இந்த உலகத்துல நீ என்ன செய்ய முடியும், நீ உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலங்களில அவர்கள் மூலமாக தேவன் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை அவர் மூலமாக நினைச்சுதான் நிறைவேற்றுகிறார். சபையுடைய வளர்ச்சிக்கு அவர்களை பயன்படுத்துகிறதாக வேதத்துல நம்ம என்னச்சதுன்னா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பெண்கள் வேற என்ன செய்தாங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இங்க 11ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 11 முதல் நீங்கள் தொடர்ந்து வரையுள்ள வசனங்களில் 13ஆம் வசனத்துல வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்து எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கு நீங்க 11ஆம் வசனம் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுவான பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சீசர் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேம் விட்டு எங்கும் செல்லாமல் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க அப்படியே நீங்க வர்றாங்க. வந்து ஒரு மேல் வீட்டு அறையிலே ஏறி எல்லாரும் கிட்ட 120 பேர் நினைச்சுதான் ஜெபம் பண்றாங்க. அதுல அவருடைய சீசர்கள் மாத்திரமல்ல, இங்க வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாய மரியாளோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அநேக ஸ்திரீகள் இங்க இருக்கிறாங்க. இயேசுவின் தாயா மரியாளும் அங்க நினைச்சுதாங்கன்னா இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான பெண்கள் அங்கிருந்து கூடி ஜெபம் பண்றாங்க. சீசர்கள் என்ன செய்தாங்கன்னா ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 4 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என ஒரு நாள் வந்த பொழுது, அந்த 2ஆம் வசனத்தை பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்த 120 பேர் சீஷர்கள் மாத்திரமல்ல,
ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்யும்படி வந்த அர்ப்பணிக்கப்பட்ட அநேக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன வெவ்வேறு பாஷையின்படியே தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்தாங்கன்னா அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது அதனுடைய விளைவு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தின் முடிவில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பிறகு நீங்க 5000 பேர், பிறகு திரளான கூட்டத்தார், இப்படி எண்ணிக்கை பெருகி கொண்டே செல்கிறதை பார்க்கிறோம். இது காரணம் எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாங்க. இதுல பெண்களும் கூடி ஜெபம் பண்ணுகிற நிமித்தமாக, அவர்களும் இதுல பங்கு இருக்கிற நிமித்தமாக சபைகள் வேகமாக வளர்ந்து மாத்திரமல்ல, ஒரு பெரிய எழுப்புதலை என்ன செய்தனா பெற்றுக்கொண்டதாக வேதத்துல பார்க்கிறோம். பெண்கள் மூலமாக மகத்துவமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு புறம் சீசர்கள் ஆண்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி சப்போர்ட்டாக இருந்து எல்லா வகையிலும் ஊழியம் செய்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். நீங்க 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்துல ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். அதுல யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை பண்ணினான். இது அநேக மக்களுக்கு, கிறிஸ்துவை எதிர்க்கிற அநேகருக்கு அது ரொம்ப பிரியமான உடனே பேதுருவையும் கொலை செய்யணும்னு நினைச்சான். அவனை காவலில் கொண்டு போய் நினைச்சுட்டாங்கன்னு அடைச்சாங்க, சங்கிலிலாம் கட்டி போட்டாங்க. இது கேள்விப்பட்ட உடனே என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க 12-13 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க்கு என்னும் பேரு கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். இங்கு சிறைச்சாலையிலே பேதுரு அடைக்கப்பட்டிருக்கிறான். அதே வேளையில இந்த பெண்கள் இரவெல்லாம் கூடி நினைச்சதாங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இவர்கள் செய்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஆண்டவருடைய தூதனை என்ன கீழே இறக்கி விட்டது. சாதாரணமாக ஒரு மனிதனால் செய்ய முடியாததை இந்த பெண்கள் செய்த ஒரு ஜெபம், ஒருமனப்பட்டு இரவிலே அவர்கள் போராடி செய்த ஒரு ஜெபம் என்ன செய்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவில தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உடனே எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. தூதன் முன்னால போறான், பின்னால போய்கிட்டு இருக்கான். நேரா எங்க போய் சேர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே அந்த இடத்திற்கு வந்து சேருகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெண்களை ஆண்டவர் விசேஷித்த விதமாக ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஒருவேளை அன்றைக்கு அந்த பெண்கள் ஜெபிக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? யாக்கோபை பட்டயத்தாலே கொன்று போட்டது போல இதை பேதுரு என்ன செய்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது கொன்று போட்டிருப்பான். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை தேவன் என்ன செய்தான்னா செய்கிறதாகவே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தின் முடிவில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுவை கர்த்தர் அடித்தார். அவன் புழுத்து என்ன செய்தான செத்து போனான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தல, அது உண்மைதான். ஆனால் இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை பாருங்க. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் கிரியை செய்வதற்கு காரணம் இந்த பெண்களுடைய ஜெபம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின.
தெபோராள் சொல்றா, என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தாயாய் எழும்பும் அளவும் அதற்கு முன்பு வர இது பாழாய் கிடந்தது. நான் தாயை எழுவின பிறகு தேசத்துல ஒரு சுபிட்சம். ஏனென்றால் அந்த காலங்களில் இஸ்ரேல் மக்கள் இந்த கானானியனாகிய யாபீன் என்ன செய்யறான், பயங்கரமா கொடுமைப்படுத்தினான். நீங்க 4ஆம் அதிகாரத்துல 2, 3 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது குறி சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வருஷம் பயங்கரமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மூச்சு கூட விட முடியல. இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த 3ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவங்கள தாங்க முடியல. 20 வருஷம் ஆண்டவர் அங்க படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், சிறையிருப்பை நீ திருப்ப மாட்டீரா? அப்படிதான் அங்கே தெபோராள் சொல்லப்படுவது தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகின்றார். அவள் பேரீட்சை மரத்தின் கீழே உட்கார்ந்து தன்னுடைய ஜனத்தின் நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகிறவள். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டு வருகிறவள் இந்த தெபோராள். ஆண்டவர் சொன்னாரு, அப்போ இங்கு நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாராக் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு தெபோராள் மூலமாக, நீ எழுந்து யுத்தத்துக்கு போ, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைச்சுவாரு தருவாரு. இந்த கானானியர் மீது அவருடைய படை தளபதி சிசரா, அவன் 900 இருப்பு ரதங்கள் வைத்திருக்கிறான், பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து போ, நான் உனக்க யுத்தம் பண்ணுவேன், நீ ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இவ என்ன சொல்லலாம் தெரியுமா? தெபோராளை பார்த்து சொல்ல, நீ என் கூட வரலடா, நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, யுத்த களத்துக்கு இவன் ஒரு பெரிய ஒரு வீரன். இங்கு வேதத்தில் வாசித்து பாராக். ஆனா அவனுக்கு துணைய யாரு போற தெரியுமா? தெபோராள் கூட போனது நிமித்தமாக அவன் இருதயம் கொஞ்சம் ஒரு பலப்பட்டு விட்டது, தைரியமாயிருந்தான். பார்த்துருங்க, இப்போ யுத்தத்துக்கு போறான். ஆனா ஆண்டவரை யுத்தத்தை பண்றாரு. இவங்க எதுவும் பெருசா செய்யவில்லை. ஆண்டவர் இயற்கையின் மூலமாகவே இயற்கையாவே அவனோடு கூட யுத்தம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பார்த்துக்கிடுங்க, இவனுடைய அந்த இரும்பு ரதங்கள் எல்லாம் என்ன செய்ய அப்படியே உருளைகளும் கலண்டு ஓடுகிறது. என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரியவில்லை. இந்த சிசராவுக்கு தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே நடந்து ஓடி போகிறான். கடைசியில் யாகேல் என்பவருடைய கூடாரத்துக்கு செல்லுகின்றான். அப்படியே ஆயாசம் அவன் படுத்திருக்கிறான். அவருடைய நெற்றியிலே கூடார ஆணியை வைத்து அடித்து அவனை கொலை செய்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். இந்த இடத்துல 2 பேரை பயன்படுத்துறாங்க. ஒன்று தெபோராள், இன்னொன்று யாகேல். முதல்ல இந்த தெபோராள் தான் அந்த பாராக்கை நினைச்சுதான்னா தைரியப்படுத்தி யுத்தத்துக்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு வெற்றி, சத்துரு மீது ஒரு பெரிய வெற்றி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெண்கள் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் செய்கிறார். ஏரோது பேதுருவை எப்படியாயும் கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? விடுதலை கொடுப்பதற்கு காரணம் அங்குள்ள பெண்களுடைய ஜெபம். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சகோதரிகளை தேவன் எழுப்பும்படியாக விரும்புகிறார். சகோதரிகள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பணிக்கென்று தங்களை அர்ப்பணிக்கணும். அவ்வாறு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஊழியங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா வரும் என்பது சந்தேகம் கிடையாது. சத்துரு மீது ஒரு பெரிய ஒரு ஜெயம். ஆண்டவர் பெண்கள் மூலமாக கூட அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறார். திருச்சபை வளர்ச்சிக்கு, அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய ஊழியம் பெருகுவதற்கு, அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட சகோதரியுடைய ஜெபங்களை நினைச்சுதானே ஆண்டு எதிர்பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் செயல்படும்படி அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது பெண்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக மாத்திரமல்ல, வேறு எப்படி ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தாங்களா, அதைத்தான் நம்ம சுவிசேஷ வாக்கியமாக வாசி கேட்டோம்.
லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இங்கே 3ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகின்றது. ஆண்டவரை பின்பற்றி வந்த அநேக ஸ்திரீகள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு இருந்த எவ்வளவு ஒரு ஆசை இருந்துச்சோ அதையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்தினாங்க. ஜெபத்தின் மூலமாக தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தது மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அநேகருடைய விடுதலைக்கு ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் பயன்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆக்கில்லா பிஸ்கலாவை போல பவுலோடு கூட சேர்ந்து பல இடங்களுக்கு ஊழியம் செய்து திருச்சபை உருவாக்குவதிலும் என்ன செய்தாங்கன்னா பெண்கள் இங்கு ஊழியம் செய்தார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் கொடுத்த ஆசிகள், அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மூலமாக கர்த்தருக்கு நினைச்சிட்டாங்கன்னா அவர்கள் பயன்பட்டார்கள். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42 வரை உள்ள வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கு தொற்காலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 36ஆம் வசனம் சொல்லுகிறது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இவ எப்படி ஊழியம் செய்திருக்கிறார் கர்த்தருக்கு என்று என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நான் நினைக்கிறேன், மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்னா வேலை அவளால் எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு அவள் செய்து கொண்டு வந்தாள். ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், கஷ்டப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்து என்ன செய்திருக்காங்கன்னா அந்த ஊழியங்களை தாங்கி இருக்கிறதாக வேதத்தில் பாருங்க. அதுவும் ஒரு டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி தான். பார்த்துக்கிடுங்க, நம்ம பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதும் ஒரு பெரிய ஊழியம். பார்த்துக்கிடுங்க, இது தொற்கால அப்படி செய்தான். அது விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மரித்து போனா எல்லாரும் அவருடைய அவள் செய்து வைத்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவள் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாள் என்று சொல்லி சொல்லி எல்லாரும் ரொம்ப அழுது வேதனைப்பட்டார்கள். பேதுரு என்ன செய்தார்னா அவளுக்காக ஜெபித்து அவளை உயிரோடு கூட எழுப்பினதாக இந்த அதிகாரத்தின் முடிவிலே நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு பிராமண ஒரு பெண் கோகிலா, அவளுடைய இளம் வயதிலே அவள் திருமணம் செய்து கொண்டாள். ஒரு நாள் திடீரென்று அவருடைய கணவன் மரித்து போனார். 18ஆம் நூற்றாண்டுகளிலெல்லாம் இந்த சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் பயங்கரமான ஒரு பழக்கங்கள் இருந்தது நம்முடைய சமுதாயத்தில். இந்தியமெங்கும் இந்த பழக்கங்கள் இருந்துச்சு. கணவன் மரித்தால் மனைவி என்ன செய்வாங்கன்னா அந்த கணவனுடைய அந்த உடம்பை சரீரத்தை எரிக்கும் பொழுதே இவளையும் சேர்த்து வச்சு எரித்து அவர்களை கொன்று விடுவார்கள். எந்த ஒரு வீட்டிலையும் கணவன் இல்லாவிட்டால் மனைவி இருக்க மாட்டான். ஆனால் மனைவி மரித்து போனால் கணவன் உயிரோடு கூட இருப்பான், அது பிரச்சனை கிடையாது. இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த உடன்கட்டை ஏறு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த பொழுது இந்த கோயிலா என்று சொல்லப்பட்ட இந்த பிராமண பெண் தன்னுடைய கணவன் மரித்து போன நிமித்தமாக அவளையும் உடன்கட்டை ஏறுவதற்காக எரித்து கொல்லுவதற்காக ஜனங்களெல்லாம் கொண்டு செல்லும் பொழுது அப்போது வந்த ஒரு பிரிட்டிஷ் ஒரு போர் வீரன், அவர் பேர் ஹென்றி லிட்டில்டன், இதை பார்த்தவுடனே அவருடைய கரத்திலிருந்து பறித்து விடுதலையாக்கி விடுவித்து அவர் அழைத்து கொண்டு சென்று விட்டார். ஊருக்காரங்கள்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. இவன் இராணுவ வீரன் என்ன செய்ய முடியும்? அப்படியே விட்டு விட்டார்கள் கோயிலாவை. தன்னோடு அழைத்து கொண்டு வந்து விட்டார் இந்த லிட்டில்டன். அவர் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். இயேசுடைய அன்பை அறிந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு முறைப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை. கொஞ்ச வருடங்கள் கழித்த பிறகு இந்த லிட்டில்டன் வியாதியினால் அவர் மரித்து போனார். இப்பொழுது இந்த கோகிலா மாத்திரம் இருக்கின்றாள், விதவையான ஒரு பெண். இப்பொழுது அவளுக்கு ஆதரவு யாரும் கிடையாது.
ஆனால் இயேசுவினுடைய அன்பை முழுவதுமாக அறிந்து கொண்டு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். அப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு வந்த ஸ்வாட்ஸ் ஐயரவர்கள் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையில் சேர்த்தாள். அவள் தான் முதலாவதாக திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசுவாசி. அவள் பெயர் கிளாரிண்டா. இன்றைக்கும் அவளுடைய பெயர், அவள் உருவாக்கிய அந்த அம்மா உருவாக்கிய ஒரு சபை அங்கே இருக்கிறது. திருநெல்வேலி திருமண்டலத்தில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஒரு சபை இந்த கிளாரிண்டா சர்ச். இன்றைக்கும் பாளையங்கோட்டையில் யோவான் கல்லூரிக்கு முன்பாக இந்த அருமையான ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அது இப்போ மில்ட்லைன் சர்ச் என்று சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இந்த சர்ச் என்னச்சதுன்னா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 50 பேர் அதுக்கு மேலான உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னு அந்த ஆலயத்தை என்ன செய்தாங்க, கட்டினாங்க. அநேக ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுறவர்களுக்கு என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்க. ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, அவருடைய கணவன் லிட்டில்டன், அவளுக்கு இருந்த சொத்து, இங்கிலாந்து தேசத்தில் இருந்த சொத்தை இவளுக்கு கொடுத்தாங்களாம். அதை விற்று என்ன செய்தாங்கன்னா அநேக ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்காக, பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக என்ன செய்தாங்கன்னா பல காரியங்களை செய்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த திருமண்டலம் 3 லட்சத்திற்கு அதிகமான விசுவாசிகளை கொண்டு வளர்ந்து பெருகி இருக்கிறது. இவள் மாதிரி ஏராளமான அநேக டினாமினேஷன்ஸ் இந்த திருமணத்திலே, இந்த மாவட்டத்தில் காணப்படுகிறார். அதற்கு முதல் வித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிண்டா அம்மா. பார்த்துக்கிடுங்க அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெண்களால் என்ன சாதிக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயத்தில் இன்றைக்கு இந்த அம்மா தான் இந்த திருச்சபைக்கு முதல் வித்தா இருந்திருக்கிறாங்க. உருவாவதற்கு முதல் காரணமே இவங்க தான், முதல் விசுவாசி இவங்க தான். பார்த்துக்கிடுங்க. ஆனா என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. கர்த்தருக்கென்று முழுமையாக நம்ம அர்ப்பணித்து செயல்படும் பொழுது தேவன் நம் மூலமாய் செயல்படுவார். அது யாராயிருந்தாலும் சரி, அது ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கின்றார். இந்த வேதத்திலே பெண்கள் மூலமாக மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். சபைகளை உருவாக்குவதற்கும், சபைகள் பலுகி பெருகுவதற்கும், எழுப்புதல் அடைவதற்கும். அது மாத்திரமல்ல, ஏராளமான இங்கு மக்கள் வாழ்விலே உயர்ந்தமான ஒரு நிலைமைக்கு வருவதற்கும் ஆசைகள் மூலமாகவும் அநேகர் நிச்சயம் ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் மற்றவர்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 86 பாடுவோம். அனந்த ஞான ஸ்வரூபா நமாவே அனந்த ஞான ஸ்வரூபா. கிறிஸ்தவ கீர்த்தனை 86 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே, பெண்கள் மகத்துவமான ஊழியங்களை செய்ய முடியும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று வேதத்தின் மூலமாக நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் திருச்சபை உருவாக்குவதிலும் எழுப்புதலுக்கும் ஆண்டவரே அநேக மக்கள் வாழ்வடைவதற்கும் உதவியாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அதே போல இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபஜீவியம் இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா ஸ்திரீகளும் காத்திருந்தது போல உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியான கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு மற்றவர்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக, கஷ்டப்படுகளுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்காக அவர் செலவழிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இந்த ஆராதனையில் பங்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. நீங்க தந்த கற்பத்தின் கனிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்து கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து வருகிற மாதங்களிலே அப்பா ஆனுவல் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழியம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஆண்டவர் ஞானத்தை எல்லாம் நீங்க தான் தருகிறவரப்பா. பரத்திலிருந்து வருகிற இந்த ஞானம் என் பிள்ளைகளை நிரப்பணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரீட்சை காலத்தில் எந்த ஒரு பலவீனங்களோ எந்த விதமான சோர்வுகள் வரக்கூடாதப்பா. நல்ல ஞாபக சக்திகளை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக தேர்வு எழுதவும் அப்படி எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து விட்டு வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்கள் ஐயா, என் மகன் என்னுடைய மகள் நன்றாய் படித்திருக்கின்றாள், ஆனால் ஏற்ற வேலை கிடைக்கவில்லை சொல்லி மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு உடைய சம்மத்தில் அறிந்திருக்கிறீங்கப்பா. நீ தயவாய் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அப்பா அவர்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமின்படியும் கர்த்தர் நல்ல ஒரு உகந்த வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வெளிநாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக எவ்வளவோ பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இது பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிய மாதங்களாக ஆண்டுகளாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, என் மகனுக்கு என் மகளுக்கு வயதாகி கொண்டே போகிறதே, இன்னும் திருமணம் நடக்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீரோடு கூட இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல் சுவாமி புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, என்ன ஒரு தடை எங்களுக்கு தெரியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவர் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது நாங்களெல்லாம் அந்த தடைகளை தாண்டி வர முடியும் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக சுவாமி, செய்வீராக. ஆண்டவருடைய குடும்பங்கள்ல ஒரு சந்தோஷமான காரியம் நடைபெற கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னேன். எத்தனை நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் அன்பு பெற்றவர்கள் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருப்பாங்கப்பா. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. சுகமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மங்களகரமான காரியங்கள் குடும்பத்தை நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். பல வருடங்களுக்காக ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளப்பா. ஆண்டவரே, அன்னாளுக்கு இறங்கினவர் ஐயா, சாராளுக்கு இறங்கினவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத்துக்கு இறங்கின ஆண்டவர் ஐயா, உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் ஐயா, நீ தருகிற ஒரு ஆசீர்வாதம் ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. அது என்ன ஒரு தடையா இருந்தாலும், அது மருத்துவரால் முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் என் தேவனால் எல்லாம் கூடுமே நாங்கள் விசுவாசிக்கிறையா. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா.
நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். அதே போல் பேறுகால அந்த ஆண்டவர் நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. இதை கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. சிக்கலான பிரசவங்கள் எல்லாம் அதெல்லாம் மாறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே உமக்கு நேர்த்தியாக உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த வயதான காலத்தில் ஏற்பட எல்லாம் பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி நீங்கள் பலப்படுத்துங்க ஐயா. படுக்கையிலே பலவீனத்தோடு கூட இருந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கிற பிள்ளைகளையும் கூட அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் அமருவதாக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஐயா உமது பிள்ளைகள் மீது இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு யாருமே துணை இல்லையே, என் பிள்ளைகள் எல்லாம் தூர இடத்துல இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொடுக்கிற ஆண்டவரே அருமையான தாய் தகப்பன்மார் உண்டப்பா. ஆண்டவரே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வான்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறேனப்பா. நீங்க எங்களை சேர்த்துக் கொள்கிற ஆண்டவர் ஐயா. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக நீ இருக்கிறவரப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நடத்துங்க, தனிமை உணர்வுகளை மாற்றுங்க, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி. இது வயோதிப ஆண்டவரே நிலைமையில வயதான நிலைமையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் முற்றிலுமாய் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரு, பலத்தை தாரு, தீர்க்க ஆயுசை நீங்க கொடுத்து நீ உன் பிள்ளைகளை சிறுவேலுக்கு கொண்டாங்க சமாதானத்தை காண்ப என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதய பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை நுரையீரல் பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆண்டவரை தலையில் இருக்கின்ற பிரச்சனை கட்டிகள் மூலமாய் ஆண்டவரும் பிள்ளைகள் படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்தினால் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு ஆண்டவரை மூட்டுகளிலும் ஆண்டவர் ஜாயின்ஸிலும் இருக்கிற பெயின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உங்களுடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை குணமாக்குறவரப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்போ அந்த வார்த்தைகள் சுவாமி, உங்களுடைய வேத வசனங்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக, வியாபாரங்களுக்காக, இது என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கித்தார். எவ்வளவோ நான் சம்பாத்தியம் பண்ணுகிறேன், ஆனா பொத்தில் பையில போட்டது போல இருக்கிறது சொல்லி ஆண்டவரை கலங்குகின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனை வாடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். என் தொழில எவ்வளவோ நஷ்டங்கள் வருகிறது, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், அதுல ஒரு மிச்சத்தை நான் பார்க்க முடியும் சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுது இந்த நிலைமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அவருடைய கையில் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உங்களுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அது வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையில சுவாமி, ஒருவேளை தாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற நெருக்கத்து நிமித்தமாக என்ன செய்வோம் என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் உமது பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவர்கள் வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அந்த தேசத்தில் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஐயா. அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தகப்பனே, இந்த நாள் விசேஷமாக இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, பாளையங்கோட்டை சார்ந்த திரு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாரிஸ் துரைசிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவளுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, டிஜிஎமாக இருந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பணி செய்ய கொடுத்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவளுக்கு கொடுத்த அன்பு துணைவியாருக்காக திரும்ப டெய்சி ஹாரிஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் இவள் நிரப்புவீராக. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகன் ஜெஃப்ரின் தாமஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உடைய மகனுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே பணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து கொடுத்து ஆண்டவர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
அதே போல அருமையான மகன் ஜெரமி ஸ்டீவனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஹைதராபாத்தில் ஆண்டவர் இன்டர்ன்ஷிப் பண்ணி கொண்டிருக்க அருமையான மகனை உடைய கருத்தில் அர்ப்பணி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான மகனுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. உடைய மகனுடைய எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கேன். ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை கத்த வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான முதடியார் திரு SCV சாமுவேல் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சந்திரா சாமுவேல் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ்கிற அருமையான குடும்பம் சுவாமி, நேசிக்கிற அருமையான குடும்பம் ஐயா. உமக்காக சேவை செய்த குடும்பம். தர்மையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசை அவளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கட்டளிடுவீராக. இன்னும் பல வகையிலே இந்த ஆராதனை வேளைக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியர்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய், தாங்குகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமத்தை நீங்க மையப்படுத்தும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் இலாண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முதல் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தை விழுந்த போது புது சிருஷ்டி முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நேரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுவான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது நிர்மையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செயல் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய இலாண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை. ஆண்டவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி இறக்கத்தை நம்பி சேருகிறோம். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்க செலுத்த மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கு ஏற்றமாய்
சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கரம் அந்த விசுவாசத்தினால் பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். சரீரமும் ஆத்மாவுமாய் எங்களை தூய உயிருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தில் போக்கும்படி விழுகாமல் கடவுளின் திருவுளம் எதை என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய சிந்தையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம். இரட்ச பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோம். கீதம் 488 பாமாலை 326 பாடுவோம்.
இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவேன் பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவேன் இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகாலம் வாழ்வேன் இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகாலம் வாழ்வேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். முது பிள்ளைகள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக சந்தித்து அவரை ஆசீர்வதிப்பதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து முது பிள்ளைகளுடைய கரங்களையும் நீரே பற்றி கொண்டு ஜீவகாலமெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் முது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.